வியூவர்ஸ், நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் நம்ம எல்லா பக்கமும் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்மளோட மதர் டங்குக்கு நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தோ நம்ம வந்து தமிழ் பேசினாலுமே இப்போ ஆஃபீஸில் படிக்கிறதுக்கு வெளியூருக்கு எங்காவது போனாலும் நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ வி ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் இட் ஹாஸ் பிகம் கம்பல்சரி. இப்போ கம்பல்சரியாக இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட், அங்கேயே கண்டிப்பாக இங்கிலீஷ் நீங்கள் தெரிஞ்சுதான் ஆகணும். அது இல்லைன்னா உங்களால் அங்கே ஜாப் அப்ளை பண்ணுறதும் கஷ்டம். அதே மாதிரி ஹவு டு அட்டன் த இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணும்போது நீங்கள் பேசுகிற ஒரு வேர்டாக இங்கிலீஷாக இருந்தாலும் அதனுடைய ஆக்சன்ட், வொக்காபுலரி எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இன்டர்வியூக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹவு டு பர்ஃபார்ம் த ப்ரெசன்டேஷன். சப்போஸ் நீங்கள் உங்ககிட்ட டேலண்ட் இருக்கும், நீங்கள் அது வந்து பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை ஒரு செமினாராக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து அழகான ஒரு லாங்குவேஜ் வேணும். இங்கிலீஷ் அந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து இமெயில், ஒரு ஷார்ட் கம்யூனிகேஷன், ஜஸ்ட் ஒரு இமெயில் அடிக்கிறதுக்கு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ், எக்ஸாம் எழுதும்போது நம்மளுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து எல்லாமே இங்கிலீஷில் தான் வருது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ இங்கிலீஷில் தான் வருது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷு இஸ் அ மஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே உங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ண, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். உங்ககிட்ட ஒர்க் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் நல்லா அழகாக பேசுனீங்கனாலே உங்களுக்கு பாதி ஒர்க் அது நடந்த மாதிரி ஆகிடும். இன்டர்வியூலாம் போகிறீங்களா, சில பேர் பேசியே ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அது அவங்களோட அகாடமிக்கோ அது இதெல்லாமே செகண்டரியாக கூட போயிடும். ஸோ முதல்ல வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வேணும். அந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வந்தது, ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னா யூ வில் ஹாவ் அ நியூ லைஃப் ஸ்டைல் ஆல்சோ. ஸோ அதனால் இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட் அண்ட் நீங்கள் அதை கண்டிப்பாக படிக்கணும். நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ்ன்னு என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாவ் அப்படிங்கிற ஒரு வேர்ட். ஹாவ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹாவுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மீனிங்காக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஹாவ் வந்து இட் இஸ் அ ஹெல்பிங் வேர்புன்னு கூட சொல்லலாம், இட் இஸ் அ வேர்புன்னு சொல்லலாம். அது போக இதுக்கு வந்து நிறைய மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாவ், அதுக்கு வந்து ஐ ஹாவ் அ புக், ஐ ஹாவ் அ புக். ப்ளூரல் வந்தாலுமே we have a book. பட் சிங்குலர் வரும்பொழுது has வரும். he has a book. நம்ம வந்து இதை ஹேவ் இப்படி தான் இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். இதுவே நீங்கள் வேறு மீனிங் எல்லாம் என்னன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ்னா டேக், ஹேவ்னா டேக்குங்கிற மீனிங் இருக்கு. ஐ டேக் காஃபி, ஐ டேக் காஃபி. இதுவே நீங்கள் எப்படி எழுதலாம், ஐ ஹாவ் காஃபி. ஸோ டேக்குங்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தெரியுது, ஐ ஹாவ் காஃபி, ஐ டேக் காஃபி. ஸோ ஹாவுக்கு ஒரு மீனிங் டேக்கு. அதே மாதிரி ஹாவுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா ட்ரிங்க். ஸோ இங்கே எழுதலாம் I drink juice every morning.
இதுவே நம்ம எப்படி எழுதலாம்? I have juice every morning. So haveக்கு வந்து verb-ஆவும் act பண்ணது plus வேற மீனிங் கொடுக்குது. take, drink, அதே மாதிரி வேற ஏதாவது மீனிங் இருக்கும். நீங்களே இப்போ யோசிச்சிருப்பீங்க. eat. I have lunch. I take lunch. Sorry, I eat lunch. I eat lunch. I had lunch. I ate lunch. So have take ஒரு மீனிங் பார்த்தோம், drink ஒரு மீனிங் பார்த்தோம், eat ஒரு மீனிங் பார்த்தோம். அதே மாதிரி keep கூட மீனிங் வரும். keep. So you can write have patience. அதே மாதிரி keep patience. அதே மாதிரி இனி வேற மீனிங்ஸ் எல்லாம் இருக்கு. bear. bear. She is going to have a baby. She is going to have a baby. So you can write she is going to bear a baby. So have take ஒரு மீனிங் பார்த்தோம், drink ஒரு மீனிங், eat ஒரு மீனிங், keep பார்த்தா, bear பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இனிய மீனிங் இருக்கு, நிறைய இருக்கு. You can even say have. You can also take consist. The committee have 5 members. So the committee consists of 5 members. Also நம்ம have வந்து own அப்படி கூட எழுதலாம். I have a house. I have a house. I own a house. So இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அந்த ஒரு வேர்டு have நம்ம வந்து I have book, I have a house அப்படி தான் சொல்கிறோம். ஹாவ்னா நம்ம ஒன்றை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். அது வேர்புக்கு வரணும், ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும், இந்த மாதிரி நினைக்கிறோம். ப்ளூரலுக்கு தான் வரும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் ஹாவுக்கு வந்து இவ்வளோ மீனிங் இருக்குது. இன்னும் 2-3 மீனிங்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியல. யூ ப்ளீஸ் கம் டு அவர் ஆப் அண்ட் யூ கேன் சி. ஸோ ஹாவ்னா டேக், ட்ரிங்க், ஈட், கீப், bear, consist, own. See, I take a coffee, I have a coffee. I drink juice every morning, I have a juice every morning. அதே மாதிரி I have lunch, I eat lunch. I had lunch, I ate lunch. Have patience, keep patience. So haveக்கு வந்து இவ்வளோ மீனிங் இருக்கு. ஸோ இங்கிலீஷில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஜாயின் பண்ணணும், படிக்கணும். அப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் பேச முடியும். இட் வில் கிரியேட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ. So please learn English. Thank you, viewers.